நீங்க கன்னியாகுமரியில பாதிக்கப்பட்டாலும், இல்லை நம்முடைய சென்னை குரோம்பேட்டையில் பாதிக்கப்பட்டாலும், அவர் நேரா பனையூர் பங்களா கூப்பிட்டு தான் அவர் வந்து பேசுவார். அவருடைய அரசியல் மையம்ங்கிறது அதுதான். அந்த இடம் தான். அவரு அத விட்டு வெளியில மாநாட்டுக்கு போறாரு. மாநாடுக்கு போறாரு. இன்னைக்கு கூட அப்ப எல்லாரையும் மாநாட்டுக்கான கூப்பிட்டு அங்க இன்னைக்கு வச்சு கூட பேசுறாரு. மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதான் அதுவும் அங்க தான் பண்ணியிருப்பாரு. அதுவும் பனையூர்ல தான் பண்ணியிருப்பாரு. அதாவது அவருடைய அரசியல் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள சார் இத்தன வருஷமா அரங்கத்துக்குள்ள செட்டுக்குள்ளேயே நடிச்சுட்டாங்க சார். செட்டுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு ஒரு சேஃபர் சைடா இருக்கும்னு அதுக்குள்ளேயே நடிக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. மக்களுடைய வந்து பிரச்சனைய பார்க்கறதுக்கெல்லாம் அவருக்கு இல்ல. இன்னொன்னு இந்த அரச வந்து பேசுறாரு ஒழிய, அறிக்கைய மட்டும் குடுத்துடுறாரு. எந்த இடத்துக்கு களத்துக்கு வரலன்னு அவர் மேல இருக்கு. சீமான் அவர்கள்லாம் களத்துக்கு உடனே போறாங்க. களத்துக்கு உடனடியா போறாங்க. மக்களோட நிக்கிறாங்க. அப்ப விஜய் அவர்களுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து, அவர் அறிக்கை விடுறதுல இருந்து, அவர் வந்து ஆ எனக்கு தெரிஞ்சு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு கூட மாலை கூட அவருக்கு பாவிஷ் பக்கத்திலேயே எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஆ மலர் ப மலர் தூவி வணங்குனாரு. பக்கத்துல தான் எங்கேயோ. அது கூட வெளியில எங்கேயும் போல. அங்கேயே இருந்து வணங்கிட்டு போயிட்டாரு. அந்த மாரி அவருடைய அரசியல் வந்து அரங்கத்துக்குள்ள இருக்க அரசியல் சார். அதாவது 2 சின்ன இதுவா பார்க்கலாம் சார். அவர் அரங்கத்துக்குள்ள இன்னும் அரசியல் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. திமுக வெளியில நடிச்சுக்கிட்டு இருக்கு.